ஜனநாயகத்துக்கு உட்பட்ட அரசியல் கட்சிகளை முடக்கும் வேலையை பாஜக தொடர்ந்து செய்து வருகிறது. அதனுடைய உச்சபட்சமாக தன்னுடைய கணக்குகளை முடக்கினால், கணக்குகளில் உள்ள பணத்தை திருடினால் காங்கிரஸ் பேரியக்கம் நகராது, எந்த மூலைக்கும் செல்ல முடியாது என்ற கணக்கு போட்டு இந்த செயலை செய்திருக்கிறார்கள். அதையும் மீறி மக்களுடைய செல்வாக்கோடு, மக்களுடைய ஆதரவோடு இந்தியா முழுவதும் காங்கிரஸ் பேரியக்கம் தினம் தினம் மக்களை சந்தித்து கொண்டு இருக்கிறது. தலைவர்கள் உரையாற்றி வருகிறார்கள். இப்பொழுது உச்சபட்சமாக அபராதத்தை விதித்திருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எதற்காக தேர்தல் நேரத்தில் இதையெல்லாம் செய்கிறார்கள் என்று நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பாசிச ஆட்சி பாஜக ஆட்சி என்பதை அவர்களே தொடர்ந்து நிரூபித்து வருகிறார்கள். சர்வதிகாரம், முழுக்க முழுக்க சர்வதிகாரம். இன்கம் டாக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுகிறது? அரசியல் அமைப்புகளுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு என்னென்ன வழிகாட்டுதல் இருக்கின்றன? வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும். தாமதமாக தாக்கல் செய்தால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கலாம். ஆனால் கணக்கில் உள்ள மக்கள் கொடுத்த பணத்தை திருடிக் கொள்வது எந்த விதத்தில் நியாயம்? கள்ளப்பணம், கருப்பு பணம், தீவிரவாத பணம் எல்லாவற்றையும் தேர்தல் பத்திரம் மூலமாக திருட்டும் பாஜக ஒரு கட்சியினுடைய, காங்கிரஸ் கட்சியினுடைய பணத்தை திருடுகிறது. இது எந்த விதத்தில் ஜனநாயகமாகும் என்று மக்களிடம் நாங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். மக்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இந்த தேர்தலில் பாஜக மிகப்பெரிய தோல்வியை அடையப் போகிறது. எங்கள் தலைவர் சொன்னது போல பாஜகவை மட்டும் வீழ்த்தினால் போதாது, ஒரு பாசிச இயக்கமாக பின்னணியில் இருக்கின்ற RSSஐ ஒழிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முதன்மை மாநிலமாக அதை முன்னெடுத்து இந்த அரசியலை மக்களிடம் எடுத்து செல்லும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடைய வேட்புமனு ஏற்றுக்கொண்ட விவகாரம் சர்ச்சைக்குள்ளாகிறது. இது அதிமுக, நாம் தமிழர், திமுக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்துங்க பக்க ஃப்ராடு. எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஃப்ராடு தானே அது. ஒரு சாதாரண சுயேட்சை வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்றார். எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த பலமும் இல்லை, எந்த பின்புலமும் இல்லை. சுயேட்சைன்னு ஒருத்தர் போடுறார், படிக்கிறார். அவர் என்னென்ன தேர்தல் ஆணையம் வழிகாட்டுதல் இருக்குன்னுட்டு படிச்சுட்டு அஃபிடவிட் போடுறார், நோட்டரி பப்ளிக் கிட்ட வாங்குறார். எந்த ஸ்டாம்ப் பேப்பரில் அடிக்கணும்னு தெரியும். ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் அடிச்சு போடுறாருன்னா என்ன காரணம்னா, இந்த மனு தள்ளுபடி செய்யட்டும். உடனே ஆட்சியாளர்கள் தள்ளுபடி செய்து விட்டார்கள், இந்தியா முழுவதும் எடுத்துட்டு போகலாம், ஒரு மாநில தலைவருக்கு இது கதியா அப்படின்ட்டு. இதுதான் பாஜக, இதுதான் பாசிசம். மக்களை ஏமாற்றும், ஜனநாயகத்தை ஏமாற்றும் பாசிச பாஜகவால் தான் இந்த வேலையை செய்ய முடியும். இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் யாராவது ஒரு மாநில தலைவர் எப்படி நாமினேஷன் ஃபைல் பண்ணுவாங்களா? வேட்புமனு தாக்கல். இதுதான் கிரிமினல் வேலைன்றது, மக்களை ஏமாத்துற கிரிமினல் வேலை. இதை பாஜக மட்டும்தான் செய்ய முடியும். என்ன படிச்சிருக்காரு அவரு? எழுத்தறிவு இல்லாத, படிப்பறிவு இல்லாத பாமரம் போயிட்டு வேட்பாளராக நிற்கிறான். அவனுடைய வேட்புமனு சரியான முறையில் 100% இருக்கு. நீ IPS படிச்சன்ற, மெத்த படிச்சவன்ற, தமிழ்நாட்டு மக்கள் புத்திமதி சொல்லி வராரு. குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைந்து விட்டது, ஆராய்ச்சி பண்றார். ஏன் பிறப்பு விகிதம் குறைஞ்சிருச்சு? இவ்வளவு ஆய்வாளர், ஆராய்ச்சியாளர் எந்த ஸ்டாம்ப் பேப்பரில் அஃபிடவிட் போடணும்னு கூட தெரியல. இதுதான் பாஜகவுடைய உண்மையான முகம். திசை திருப்புறது அரசியலை. தேர்தல் பத்திரம் அவருடைய குட்டு வெளிப்பட்டு விட்டது, ஊழல் வெளியில் வந்துட்டு வச்சு அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணுவாங்க. திசை திருப்புறது. இதை பற்றி பேச மாட்டாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பேசுவாங்க அப்படின்னு. இதுதான் பாசிச கட்சி, பாசிச ஆட்சி.